கல்விக்காகவும் வியாபாரத்திற்காகவும் அரசாங்கம் தருகிற லோன் வாங்கலாமா? அரசாங்கம் கல்விக்காகவும் வியாபாரத்துக்காகவும் கடன் தர்றாங்க, அதாவது லோன் தர்றாங்க. இந்த மாதிரி லோனை வாங்கலாமா என்று நீங்க கேட்டுக்கிறீங்க. இது வாங்கக்கூடாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டா, கல்விக்காக லோன் தர்றாங்கல்ல, எவ்வளவு கடன் தர்றாங்களோ அதே பணத்தை திருப்ப வாங்கிட்டா பிரச்சனையே கிடையாது. வியாபாரத்துக்காக நமக்கு லோன் தர்றாங்க, எவ்வளவு ரூபாய் தர்றாங்களோ அதையே திருப்ப நம்மகிட்ட வாங்கிட்டா பிரச்சனை இல்லை, தாராளமா வாங்கலாம். ஆனா அப்படி இல்லைங்க. இது லோன்கள் பேர்ல தர்றாங்க பாருங்க, அதுக்கும் வட்டியை சேர்த்து தான் நம்மகிட்ட வாங்குறாங்க. கல்விக்காக அவங்க லோன் தந்தாலும் கூட அங்கேயும் வட்டியோடு தான் நம்மிடமிருந்து திரும்ப பெறுகிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் வட்டி வாங்குவதும் கூடாது, கொடுப்பதும் கூடாது. இப்ப இங்க கல்விக்காக கடன் வாங்கிட்டோம், வாங்கின கடனையும் கொடுக்கிறோம், மேற்கொண்டு வட்டியை சேர்த்தல்லவா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இது மார்க்கத்தில் கூடாது. அதனால கல்விக்காக இருந்தாலும் சரி, வியாபாரத்துக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடாது. சில பேர் நினைப்பாங்க, இல்லைங்க வியாபாரம் செஞ்சுதான் ஆகணும், நிர்பந்த நிலையாய் போச்சே. ஏன்னா நம்ம மார்க்கத்தில் கூடாத ஒண்ணு நிர்பந்த அடிப்படையில் கூடும் என்று இருக்கத்தானே செய்யுது. இப்போ குர்ஆன்ல கூட எல்லாம் சொல்லி காட்டதான் செய்யறான். நிர்பந்தம் என்று வந்துவிட்டால் தடுக்கப்பட்டதை நீங்க செஞ்சா கூட அதனால் எந்த குற்றமும் இல்லை, தவறும் இல்லைன்னு எல்லாம் சொல்லி காட்டிட்டான். அப்போ வட்டி கொடுக்கறது கூடாதுதான், ஆனா நிர்பந்தமாச்ச வியாபாரம் செஞ்சாதானே மனைவி மக்களை எல்லாம் பாதுகாக்க முடியும். இப்ப நிர்பந்த அடிப்படையில இப்பொழுது இந்த கடனை வாங்கிட்டு வட்டியை சேர்த்து கட்டினான் என்ன அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். நிர்பந்த அடிப்படையில என்னென்று நம்ம புரிஞ்சுக்கணும். நிர்பந்தத்துக்காக வேண்டி மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது கூடுங்கிறது உண்மைதான், அதுல சந்தேகமே கிடையாது. நிர்பந்தம்டா என்ன? தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படணும், அல்லது உடமைக்கு ஆபத்து ஏற்படணும், அப்பதான் நிர்பந்தம் ஆகும். இவர் இப்ப இந்த வியாபாரம் செய்யலன்னு வச்சுக்கிறங்க, கடன் வாங்கி வியாபாரம் செய்யல, இப்ப இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா அல்லது இவருடைய குடும்பத்தினுடைய உயிருக்கு தான் ஆபத்து ஏற்படுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. வியாபாரம் செய்யலைன்னு சொன்னா எத்தனையோ வேலைகள் இருந்துகிட்டு இவர் வேலை பார்க்க முடியலன்னு சொன்னா இவரால் முடிந்த அளவுக்கு வியாபாரங்கள் செய்யலாம். மிகப்பெரிய அளவுக்கு அந்த கடனை வாங்கி செய்தாதான் குடும்பத்தை ஓட்ட முடியுங்கிறது இல்லை. ஆனா அந்த மாதிரி செஞ்சா பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளலாம், அது வேறு விஷயம். அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை குறைந்தபட்சம் ஓட்டுவதற்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் வாங்கணுங்கிறது இல்லை. சின்ன தொகை வைத்து கூட சின்ன ஒரு தொழில் பண்ணலாம், குடும்பத்தை ஓட்டிடலாம். அல்லது ஏதோ ஒரு கடையில நம்மளால முடிந்த வேலைகளை பார்க்கலாம், குடும்பத்தை ஓட்டிடலாம். அதனால நிர்பந்த அடிப்படையில தடுக்கப்பட்டது கூடுங்கிற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லோன் வாங்கலாம் வியாபாரத்தை வேண்டி என்கின்ற சட்டத்தை எடுக்கக்கூடாது, அதுவும் கூடாதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.